அதிகாரிகளுக்கு சண்முகம் காரைக்குடி. அதிகாரிகளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அதிகாரம் வந்து யாருனால கொடுக்கப்பட்டதுன்னா சட்டத்தினால கொடுக்கப்பட்டிருக்கு. சட்டம் யாருக்காக ஏற்றப்பட்டதுன்னா மக்களுக்காக தான் ஏற்றப்பட்டிருக்கு. மக்களுக்கு ஆகாத சட்டம் வந்து சட்டமே இல்லை. மனுசாஸ்திரப்படி தான் சட்டமெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியாயத்தின் அடிப்படையில் தான் காமன் சென்ஸ்ன்னு இருக்குல்ல, காமன் லாஜிக் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் சட்டம். நீங்கள் அதிகாரிலாம் என்ன அதிகாரம் கொஞ்சம் காரம் கூடிடுது. அதிகாரம்ங்கிற வார்த்தையே அதிகாரிங்கிறதே இந்தி வார்த்தை. உங்களுக்கு அதிகாரம் வந்தோடனே டக்குன்னு என்னன்னு மக்களை மதிக்கிறீங்கல்ல, ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்தால் தூக்கி போட்டுறீங்க, மரியாதை நடத்துகிறீங்கல்ல. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அவங்கள்ட்ட அவங்க வரியை வாங்கி தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக தான் அவங்கள நியமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண தான் நியமிச்சிருக்காங்க. இப்போ நியாயமாக பார்க்க போனால் நீங்கள் பவர் சென்ட்ரிக் மட்டும் இல்லை, சர்வீஸ் சென்ட்ரிக்கும் கூட. இப்போ சர்வீஸ் சென்ட்ரிக் நாட் ஓன்லி பவர் சென்ட்ரிக் தான். பவர் எதுக்கு? அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பவரை யூஸ் பண்ணுறீங்க. அதனால் எங்கே போனாலும், ரெவன்யூக்கு போனாலும், எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் மக்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கூட இது பண்ணுறாங்கல்ல. ஏழுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அதிகார வர்க்கம் எக்ஸிக்யூட்டிவ் நீங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர் மினிஸ்டர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நீங்கள் தான். மக்களுக்கு மரியாதை கொடுங்க. யார் வந்தாலும் கொஞ்சம் கேளுங்க. போர் வந்தாலும் சரி, பணக்காரன் வந்தாலும் சரி. அரசியல்வாதியை வந்தால் மட்டும் நடிக்கிறீங்க. அரசியல்வாதிங்க யார் நடிக்கிறீங்க? அவங்க பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ். அவங்களுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அவங்க மக்களுக்காக வராங்க. எப்படி கோர்ட்டில் வந்து வக்கீலுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா, வக்கீலுக்கு கொடுக்கல. வக்கீல் வந்து பப்ளிக்கினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக வரதுனால வக்கீலுக்கு நீதிமன்றம் மரியாதை கொடுத்து, பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க உரிமைக்காக போராடணும் அப்படின்னு ஜட்ஜு உரிமையாக கேட்குறாரு. பட் ஜட்ஜு கூட ஒரு பெரிய அவர் சர்வெண்ட், பப்ளிக் சர்வெண்ட்டு. பட் துறை வேறு, நீதித்துறை. அது கொஞ்சம் பவர் கூட. என்ன பவர்? கருணை அடிப்படையில் அவருக்கு பவர். கருணை அடிப்படையிலோட தீர்ப்பை மாற்றலாம். தண்டனை கொடுக்க போகும்போது என்ன சொல்லிக்கிறான்னு கேட்குறாரு. எனக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நிறையா இருக்காங்க 2 சைட்லேயும். சரி, அதுவும் தண்டனை தானே. சரி, கொஞ்சம் தண்டனை குறைப்போன்னு 10 வருஷம் சொல்ல போகிறது 4 வருஷம் சொல்லுவார். அது மாதிரி அவங்க கோர்ட்டில் ப்ரொசீஜரில் இது இருக்குது, குறைச்சி சொல்ல முடியாது. கோர்ட்டில் வந்து பெரிய தொந்தரவுலாம் இருக்காது. அதிகாரியை ரொம்ப மோசமாடுறீங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் அக்யூஸ் பண்ணலை அவங்கள. நம்ம டுவர்ட்ஸ் சர்வீஸ் சொசைட்டிங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க தெரியுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா அதிகாரியும் நான் பார்த்தேன். ரிட்டையர் ஆனவொடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கய்யா, சுத்தமாக விரட்டுறாங்கய்யா அப்படின்னு எங்கிட்ட தான் சொல்கிறீங்க. யூ நாக் த டோர் ஆஃப் த கோர்ட்ஸ், யூ நாக் த டோர் ஆஃப் த அட்வொகேட்ஸ். நாங்கள் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னா, உங்கள் ரைட்டை காப்பாற்றுறோம். உங்கள் பிரச்சனையில் நாங்கள் எங்கள் பிரச்சனையை ஏற்றுக்கிட்டு உங்கள் மானத்தை காப்பாற்றுறோம். அதனால தான் வக்கீல்கள் கொஞ்சம் கூட மரியாதை இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை நீங்கள் தான் சொல்லணும். முடித்துக் கொள்கிறேன்.